போன எபிசோட்ல முரளியை திருடனை எஸ்ஏ ராஜா அரெஸ்ட் பண்றாரு. இந்த எபிசோட்ல முரளி எப்படி தான் திருடன் இல்லைன்னு நிரூபிச்சு உண்மையான திருடனை அரெஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்றாருன்னு பார்க்கலாம். எஸ்ஏ ராஜா முரளிக்கு ஹேண்ட் கப்ஸ் மாட்டிட்டு முரளியை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த செயின் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாரு. அதை நீங்க எடுத்த வேண்டியதா கேட்கணும் அப்படின்னு முரளி சொல்றாரு. அதுக்கு எஸ்ஏ ராஜா அதனாலதான் உன்ட்ட கேட்கிறேன், எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. எந்த ஏரியாடா, எங்க போனோம், ஜெயந்தி நகரா சுப்பிரமணியபுரமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முரளி, ஏன் திருட்டு பசங்களா இந்த ஏரியால தான் இருக்கணுமா, அண்ணா நகர் போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எஸ்ஏ ராஜாக்கு ஃபோன் வருது. எஸ்ஏ ராஜா கால் பண்ணி வர சொல்லி இந்த போலீஸ்காரங்க 2 பேரும் அம்மன் கோயிலுக்கு வந்துட்டோம் சார் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு, சரி அண்ணா நகருக்காவது சீக்கிரம் வாங்க, அங்கிருந்து கேஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாரு. கார் நேரா அன்அஃபிஷியல் அப்படிங்கிற கம்பெனி முன்னாடி வந்து நிக்குது. எஸ்ஐ ராஜா கார்ல இருந்து இறங்கிட்டு முரளியையும் கார்ல இருந்து இறக்கி விட்டுட்டு, இங்கே எதுக்கு கூட்டு வந்த, பார்த்தா எல்லாம் படிச்சவங்க வேலை பார்க்குற இடம் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முரளி, படிச்சவங்க வேலை பார்க்குற இடம் தான், ஆனால் படிச்சவங்க எல்லாரும் யோகியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ள போயிடுறாரு. எஸ்ஐ ராஜா முரளி பின்னாடி மெதுவா போயிட்டு இருக்காரு. முரளி தான் பல நாள் பேசி பழகின ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போற மாதிரி ஜாலியா உள்ள போயிட்டு இருக்காரு. 2 பேரும் லிஃப்ட்ல போறாங்க. அடுத்த ஃப்ளோர்ல நிறைய பேர் ஏறிடுறாங்க. அதனால எஸ்ஐ ராஜா பின்னாடி மாட்டிக்கிறாரு. முரளி ஃப்ளோர் வந்ததும் லிஃப்ட்ல இருந்து இறங்கிடுறாரு. எஸ்ஐ ராஜா பின்னாடி நின்றுட்டு இருக்கிறதுனால வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. எஸ்ஐ ராஜா லிஃப்ட்ல இருந்து வரதுக்குள்ள முரளி அன்அஃபிஷியல் கம்பெனியோட ரிசப்ஷனுக்கு போயிடுறாரு. முரளி, நான் கண்ணனை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ரிசப்ஷனிஸ்ட், நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முரளி, நான் கொரியர்லேருந்து வரேன் அப்படின்னு சொல்றாரு. முரளி இப்படி ரிசப்ஷனிஸ்ட்டை பேசிட்டு இருக்கப்போ எஸ்ஐ ராஜா என்ன முரளியை காணோம் அப்படின்னு சொல்லி அவனை தேடி ஃப்ளோரா ஸ்டெப்ஸ்ல அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ முரளி லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்து சார் அப்படின்னு கூப்பிடுறான். அதனால கடுப்பான எஸ்ஐ ராஜா அவனை லாக் பண்ணி, டேய் நீ அக்யூஸ்டா நான் அக்யூஸ்டடா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முரளி, சார் நான் அக்யூஸ்ட் இல்லை சார், உங்களுக்கு உண்மையான அக்யூஸ்ட்டை பிடிக்கணும்னா என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்றாரு. எஸ்ஐ ராஜா அடுத்து எங்க போற என்ன பண்றேன்னு மரியாதை என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி முரளியை தரன்னு கம்பெனில இருந்து வெளியே இழுத்துட்டு வந்துடுறாரு. முரளியை கம்பெனிக்கு வெளியே இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் எஸ்ஐ ராஜா கேட்கறாரு, டேய் செயின் எங்கடா வச்சிருக்க அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ஏன் சார் நீங்க வேற, என் கையில என்ன இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி முரளி ஒரு சீட்டை கொடுக்குறான். அதுல கண்ணன் ஒருத்தரோட அட்ரஸ் இருக்கு. இது யாரோடதுரா அப்படின்னு எஸ்ஐ ராஜா கேட்கறாரு. அதுக்கு முரளி, இதான் சார் அந்த திருடனோட அட்ரஸ் அப்படின்னு சொல்றான். இந்த அட்ரஸ் எப்படி உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு எஸ்ஐ ராஜா முரளி கிட்ட கேட்கறாரு. முரளி எப்படி அட்ரஸ் வாங்கினாரு அப்படிங்கிற சீனை காட்டுறாங்க. முரளி ரிசப்ஷனிஸ்ட கொரியர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு ரிசப்ஷனிஸ்ட், சாரி சார் கண்ணன் இப்போ இங்க ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, அவரோட அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு இவர் கேட்டதுக்கு, நீங்களே கால் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முரளி, நான் கால் பண்ணேன் ஆனா அவர் எடுக்கல, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணா எடுக்க மாட்டார் போல அப்படின்னு சொல்றாரு. ரிசப்ஷனிஸ்ட் அவரை ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட முரளி அவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசி அட்ரஸ் வாங்கிடலாம் அப்படின்னு பாக்குறாரு. அதனால ஃபிளர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. சாரி மேடம், உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இவ்வளோ அழகான பொண்ணை டிஸ்டர்ப் பண்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. இவர் இப்படி பேசுறது அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணுக்கும் பிடிச்சிருக்க, அவங்களும் சிரிக்கிறாங்க. இதான் சான்ஸ்ன்னு அவர் அடுத்தடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களை யாராவது அழகுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்படி சொன்னா நம்பாதீங்க, ஏன்னா இவ்வளோ அழகானவங்களை வெறும் அழகுன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மேதமன் படத்துல ஹீரோ ஒரு டைலாக் சொல்லுவார்ல, ரெக்க மட்டும் இருந்தா யாழ் தேவதடா அப்படின்னு, அந்த டைலாக கொஞ்சம் மாடுலேட் பண்ணி நீங்க ரெக்க இல்லாத தேவதை மேடம் அப்படின்னு ஐஸ் வைக்கிறாரு. அந்த பொண்ணும் அதுல இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. இப்படி எவ்வளவு நேரம் வர்ணிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு அது கேட்க, அதுக்கு அவரு நீங்க சொல்ற வரைக்கும் வர்ணிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த பொண்ணு, கடைசியில கண்ணனோட அட்ரஸ் கேட்கறதே மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லுது. அவரு ஆமா மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் இவ்வளோ நேரம் ஃபிளர்ட் பண்றது ஐஸ் வைக்கிறது எல்லாமே அந்த அட்ரஸ்க்காக தானே, அதை எப்படி மறப்பாரு? ஆனாலும் முரளி மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே ஓகே, இப்போ வேலைக்கு வருவோம், இப்போவாச்சும் எனக்கு அட்ரஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அவர் இவ்வளோ நேரம் இவ்வளோ விட்டு போட்டதே அந்த அட்ரஸை வாங்குறதுக்காக தானே. இவ்வளோ நேரம் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கப்போ முரளி அவரோட கையை ஆட்டி ஆட்டி தான் பேசிட்டு இருப்பாரு. அப்போ அவரோட கையில அந்த ஹேண்ட் கப்ஸ் இருக்காது. அந்த பொண்ணும் அட்ரஸை எழுதி கொடுத்துட்றாங்க. கூடவே அவங்க ஃபோன் நம்பரையும் எழுதி கொடுத்துட்றாங்க. நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் முரளி எஸ்ஐ ராஜா கிட்ட சொல்றாரு. எஸ்ஐ ராஜாவிட்ட கேட்கிறாரு, அவன் பேர் கண்ணன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முரளி, அவனை பிடிக்க ட்ரை பண்ணப்போ அவன் கையில ஃப்ளூட்டோட டாட்டூ இருந்துச்சு, பக்கத்திலே கேனு ஒரு சிம்பலும் இருந்துச்சு, அதனால அவன் பேர் கண்ணனா இருக்கும் அப்படின்னு அடிச்சு விட்டேன், பார்த்தா உண்மையாவே அவன் பேர் கண்ணன் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் எஸ்ஐ ராஜா, அவன் இந்த கம்பெனில தான் வேலை பார்க்கறான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முரளி, அவன் பேக்ல அன்அஃபிஷியல்ங்கிற லோகோ இருந்துச்சு சார், அதை வச்சுதான் உங்களுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. எஸ்ஐ ராஜா உடனே முரளிகிட்ட சொல்றாரு, அவன் மட்டும் இந்த அட்ரஸ்ல இல்லாம இருக்கட்டும், அப்புறம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முரளி, அவன் கண்டிப்பா அந்த அட்ரஸ்ல தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. எஸ்ஐ ராஜா எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முரளி சொல்றான், செயின் ஸ்டாச்சிங்க்கு போறவங்க ஃபர்ஸ்ட் தனியா போக மாட்டாங்க, ஒருத்தர் செயின் அடிக்கிறப்போ இன்னொருத்தர் டிரைவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பேசிக் நாலேஜே இல்லாம இவனே பைக்கை ஓரமா நிப்பாட்டு வந்து செயின் அடிக்கிறான். இன்னொன்னு, நான் அவனை பிடிக்க துரத்திட்டு இருக்கப்போ அவன் மெயின் ரோட்லயே போறானே தவிர எந்த ஷார்ட்கட்லயும் போகல. சோ அவன் கண்டிப்பா செயின் ஸ்டாச்சிங்க்கு புதுசா தான் இருப்பான். இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் தப்பிச்சு போக கண்டிப்பா டைம் ஆகும். அந்த டைமுக்குள்ள நம்ம போயிட்டா அவங்களை ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உனக்கு லக்கி டே தான் அப்படின்னு எஸ்ஐ ராஜா முரளி கிட்ட சொல்றாரு. அதுக்கு முரளி, உங்களுக்கு லக்கி டே இல்லையில, தப்பான ஆளெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு.
அதான் நான் அக்யூஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு சார், இந்த ஹேண்ட்கஃபை கொஞ்சம் கழட்டி விடுங்களேன் அப்படின்னு முரளி எஸ்ஏ ராஜா கிட்ட சொல்றாரு. எஸ்ஏ ராஜா ஏன் தப்பிச்சோட பாக்குறியா, செயின் கிடைக்கிற வரைக்கும் நீ தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முரளி சார் தப்பிச்சோடணும்னா நான் இப்போவே தப்பிச்சிருப்பேன், அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்றாரு. உடனே எஸ்ஏ ராஜா ஏய் எங்க தப்பிச்சு காட்டுறா, தப்பிச்சு காட்டு அப்படின்னு சொல்றாரு. முரளி உடனே அவர் கையில இருந்த ஹேண்ட் கஃபை கழட்டிட்டு அவர் கையை நீட்டி காட்டுறாரு. இதை எப்படா கலட்டின அப்படின்னு எஸ்ஏ ராஜா கேட்குறாரு. அதுக்கு முரளி சீக்ரெட் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. எப்போ கலட்டின அப்படின்னு கேட்டாரு. நீங்க கார்ல என்ன ஏத்துனீங்களே அப்பவே கழட்டிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் நீ அப்பவே தப்பிச்சு போகல அப்படின்னு எஸ்ஏ ராஜா கேட்குறாரு. அதுக்கு முரளி தப்பிச்சு போயிருக்கலாம், ஆனால் நான் உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் சார், டிபார்ட்மெண்ட்லேயே யாருக்கும் உங்க அளவுக்கு ரெக்கார்ட் ஃபோர்ஸா இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்ப நீ தப்பிச்சு போயிருந்தா எப்படி இருந்தாலும் நான் வந்து உன்னை பிடிச்சிருவேங்கிறதுனால தான் நீ தப்பிச்சு போல அப்படின்னு கேட்குறாரு எஸ்ஏ ராஜா. அப்படிலாம் இல்லை, எனக்கு அக்யூஸ்டுங்கிற பேர் வேணாம், அதனால தான் நான் தப்பிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு முரளி கார்ல ஏறி போய் உட்காந்துடுறாரு. எஸ்ஐ ராஜா வர சொல்லி இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணி சார் நாங்கள் அண்ணா நகர் வந்துட்டோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எஸ்ஐ ராஜா நீங்கள் திரும்பி ஸ்டேஷனுக்கே போயிருங்க, நான் இந்த கேஸை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்ணன் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட தான் ரூம் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. முரளியும் ராஜாவும் கண்ணனோட ரூமுக்கு போகிறாங்க. கண்ணன் தான் இப்படி செயினை திருடிட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினச்சி பாத்ரூமில் அழுதுட்டு இருக்காரு. கண்ணன் திருடிட்டு வந்த செயின் அங்கே தான் இருக்குது. முரளி அதை எடுத்து காட்டுறாரு. பார்த்தீங்களா செயின் இங்கே தான் இருக்குது, நான் திருடன் இல்லை, இவன் தான் திருடிட்டு வந்திருக்கான் அப்படின்னு முரளி ராஜாக்கு சொல்லாமல் சொல்கிறாரு. ராஜா பாத்ரூம் கதவை தட்டி ஏ கண்ணா வெளியே வா அப்படின்னு கத்துறாரு. உள்ள கண்ணன் பயப்படுறாரு. உடனே முரளி சார் பயத்துல இருக்கான் சார் அப்படின்னு சொல்லிட்டு முரளி பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீ உள்ள உட்காந்துட்டு அழுகிறனாலையோ ஃபீல் பண்றனாலையோ இங்க நடந்தது எதுவும் மாறப்போறது இல்லை கண்ணா. இப்போ நீ உள்ள உட்காந்து ஃபீல் பண்றதை விட ஜெயிலுக்கு போறது பெரிய தண்டனை இல்லை கண்ணா அப்படின்னு சொல்றாரு. செஞ்ச தப்ப செய்யலன்னு சொல்லாம ஒத்துக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகம் அவங்க நல்லவங்களா வாழ்றதுக்கு உதவி பண்ணும். இதை எங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, இப்போ நான் உன்கிட்ட சொல்றேன், கவலைப்படாத வெளியே வா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு கண்ணன் நான் எப்படி உங்களை நம்புறது, இப்படி பேசி கூப்பிட்டு போயிட்டு என்கவுண்டர் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது, இதெல்லாம் நான் நியூஸ்ல பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முரளி எஸ்ஐ முரளி நான் இருக்கேன், பக்கத்துல இன்ஸ்பெக்டர் ராஜா சார் இருக்காரு, நாங்க இருக்கோம் பயப்படாத அப்படின்னு சொல்றாரு. முரளி கொடுத்த தைரியத்தை நம்பி கண்ணன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்துட்டு எஸ்ஐ ராஜா சாரை பார்த்து சார் என்ன எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் தெரியாம பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சார்கிட்ட சொல்லு அப்படின்னு முரளி சொல்கிறாரு. கண்ணனும் ஏன் தான் இந்த தப்பை பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் எங்கள் வீட்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட் நான் தான் சார், படிச்சுட்டு நல்ல வேலையும் கிடச்சிச்சு, நல்ல சம்பளமும் கிடச்சிச்சு, அதை நம்பி அம்மா அப்பாவுக்கு ஒரு சின்ன வீடும் நான் வாங்கி கொடுத்தேன், அதுக்கு இஎம்ஐயும் போய்கிட்டு இருக்கு சார். திடீர்னு கம்பெனியில் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, 3 மாசமாக வேலை இல்லாமல் இருக்கேன் சார், சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இப்போ அந்த லோனு இஎம்ஐலாம் எப்படி கட்ட போறேன்னே தெரியல சார், அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஸ்ட்ரெஸ் சார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சார் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் வேணும்னே எதுவும் பண்ணல சார் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு. இது எங்கள் அம்மா அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார், அப்புறம் அவங்க என்ன வெறுத்துருவாங்க சார் அப்படின்னு அழுகிறாரு. உடனே எஸ்ஐ ராஜா தப்பு பண்ணுற ஒவ்வொருத்தன் பின்னாடியும் ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முரளி சார் என்ன சார் இப்படி பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முரளி கண்ணன்ட்ட சொல்கிறாரு. நம்ம பண்ண தப்புக்கு நம்ம தான் தண்டனை அனுபவிக்கணும், அப்புறம் உங்கள் அப்பா அம்மாலாம் உன்னை வெறுத்துருவாங்கன்னு நினைக்காத, அவங்க உன்னை பெற்றவங்கயா, கண்டிப்பாக உன்னை வெறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் 3 பேரும் காரில் போகிறாங்க. முரளி கண்ணன்ட்ட சாரி சொல்கிறாரு. அதுக்கு கண்ணன் நீங்கள் எதுக்கு ப்ரோ சாரி கேட்குறீங்க, தப்பு பண்ணது நான், ஆக்சுவலாக நீங்கள் பேசினதுக்கு அப்புறம் தான் ப்ரோ எனக்கு மனசே ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ராஜா ஒரு ஹோட்டலில் போய் காரை நிப்பாட்டுறாரு. சாப்பிடவா அப்படின்னு சொல்லி கண்ணனை கூப்பிட்றாரு. கண்ணன் இல்லை சார் வேண்டாம், நான் என் அம்மா அப்பாட்ட பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் நீ சாப்பிட வரியா அப்படின்னு முரளிகிட்ட கேட்குறாரு ராஜா. முரளி நல்ல வேலை எங்கே கூப்பிடாம விட்டுருவீங்களோன்னு நினச்சேன், வாங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் சாப்பிட போய் உட்காந்துட்டாரு. எஸ்ஐ ராஜாவும் கண்ணனை தனியாகவே காரில் விட்டுட்டு சாப்பிட போகிறாரு. அந்த ஹோட்டலோட டிவியில ஒரு நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுது. அதுல ஒரு பேங்க்ல இருந்து 2 கோடி திருடிட்டாங்கன்னு அந்த பேங்கோட மேனேஜர் பேசிட்டு இருக்காரு. எல்லாரும் மாஸ்க் போட்டு வந்திருந்ததுனால நாங்க ரொம்ப பயந்துட்டோம், எல்லார் கையிலயும் வெப்பன்ஸ் இருந்துச்சு, மக்கள்லாம் ரொம்ப பதட்டப்பட்டுட்டாங்க, அவங்க 2 கோடியை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு எஸ்ஐ ராஜா அந்த பேங்க் எந்த போலீஸ் ஸ்டேஷன் கீழே வருதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி மேனேஜர்கிட்ட விசாரிச்சிங்களா, எனக்கு என்னமோ அவர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா சார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் நிச்சயமாக அவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, அவரை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து ராஜா சாப்பிட்ற பிளேஸில் உட்கார போகிறாரு. முரளி ஆர்டர் பண்ணிவிட்டு டேபிளில் உட்காந்து நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. ராஜா அவர் பக்கத்தில் வந்தோன்னே ராஜாட்ட முரளி சொல்கிறாரு. எனக்கு என்னமோ இந்த பேங்க் மேனேஜர் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. ராஜாவுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது, எப்படி நமக்கு தெரிஞ்ச விஷயம் இவனுக்கும் தெரியுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு விஷயத்த லக்கில் கண்டுபிடிச்சிட்டங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலையும் அப்படி யோசிக்காத அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அதுக்கு முரளி இல்லை சார் அவரை பாருங்களேன், அவர் கையில் நம்ம நரம்பு தளர்ச்சி வந்த மாதிரி நடக்குது, கண்டிப்பாக அந்த மேனேஜர் தான் சார் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அக்யூஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு ராஜா கேட்குறாரு. அதுக்கு முரளி உங்கள் ஸ்டேஷனுக்கு வந்து 10 லத்தி அடி நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மேனேஜர் தான் அக்யூஸ்டாக இருந்தால் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு
முரளி கேட்கிறாரு. அப்ப ராஜா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறப்போ முரளி ஆர்டர் பண்ண ஃபுட் அங்க வருது. அவர் ரெக்வஸ்டா இருந்தா நீங்க இந்த ஃபுட்டுக்கு மட்டும் பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் முரளி ராஜா கிட்ட சொல்றாரு, இந்நேரம் உங்க வண்டிக்கு எஃப்சி எக்ஸ்பைரி ஆயிருக்கணுமே, பண்ணிட்டீங்களா இல்ல போலீஸ்காரனே எஃப்சி இல்லாம வண்டி ஓட்டான்னு கிண்டல் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு ராஜா ஷாக் ஆயிட்டாரு. ஏய் நீ யாருடா, உனக்கு எப்படி இவ்வளவு விஷயம் தெரியுது, உண்மையா சொல்லு நீ யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு முரளி, சார் நானும் எஸ்ஐ ஆக தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், சின்ன வயசுல இருந்து எஸ்ஐ ஆகணுங்கிறதா என்னோட கனவு அப்படின்னு சொல்லுவாரு. இனிமே அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் நான் யார்ட்டே சொன்னது கூட இல்லை சார், நீங்கிறதுனால தான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. அதுக்கு முரளி சொல்றாரு, ஏவா சார் இன்னைக்கு நான் ஒரு கேஸ் சால்வ் பண்ணியிருக்கேன் சார், அதுவும் உங்களால தான், அதனால தான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. முரளி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ராஜா அவர் காருக்கு வந்துடுறாரு. கண்ணனும் அவரோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்புறம் முரளி சாப்பிட்டுட்டு வந்து ராஜா கிட்ட பேசுறாரு. அந்த பேங்க் மேனேஜர் விஷயத்துல கண்டிப்பா நான் சொன்னது தப்பா இருக்காது, சப்போஸ் தப்பா ஆயிடுச்சுன்னா ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. ராஜாவா நானும் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. முரளியும் கார்ல ஏறிடுறாரு. அடுத்து முரளி கார்ல இருந்து இறங்க போறப்போ கண்ணன்ட்ட சொல்லலான்னு பாக்குறாரு. கண்ணன் பாட்டு கேட்டே தூங்கிடுறாரு. அதனால முரளியும் கண்ணன் டிஸ்டர்ப் பண்ணாம இறங்கிட்டாரு. ராஜா முரளியோட நம்பர் கேட்கிறாரு. முரளி ராஜாவோட போன் வாங்கி அவரோட நம்பரை டைப் பண்ணிட்டு எஸ்ஐ முரளின்னு சேவ் பண்ணி கொடுத்துறாரு. முரளி வீட்டுக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா வீடு பூட்டி இருக்கு, ஆச்சியை காணோம். சரி ஆச்சி எங்க இருக்காங்க, பூக்கடையில இருக்காங்களான்னு போய் பார்க்க போனா பூக்கடையிலையும் காணோம். முரளி ஸ்டெல்லா பாட்டி கிட்ட ஆச்சி எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஸ்டெல்லா பாட்டி, நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால உன் பேர்ல அர்ச்சனை பண்ண கோயிலுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. முரளி ஆச்சியை போய் பாக்குறாங்க. ஆச்சி முரளியை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பலார்னு ஒரு அடி அடிச்சு, அடுத்தவங்க பிரச்சனையில தலையிடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கொல்லி வைக்கிறதுக்காவது நீ இருக்கணும்ல அப்படின்னு ஆச்சி முரளிட்ட சொல்ல, முரளி அதுக்கு இப்பெல்லாம் பட்டன் தட்டினா போதும் ஆச்சு அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆச்சி ஃபீல் பண்ணிட்டு அங்க வந்து போறாங்க. முரளி ஆச்சி சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப முரளியோட ஃப்ரெண்டு வினோத் அங்க வந்துட்டு, என்னடா உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க, அதனால தான் ஓடி வந்து பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது காட்சி கேட்கறான்ல, சொல்லு ஒரு பொண்ணோட செயின் அறுத்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே வினோத் முரளிக்கிட்ட, என்னடா செயின் திருடிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அவன் செயின் திருடினதை நீ பாத்தியாடான்னு கேட்டு ஆச்சி வினோத் அடிக்க, வினோத் நீ தானே ஆச்சி சொன்ன அப்படின்னு சொல்றாரு. நான் 1000 சொல்லுவேன், அதுக்கு நீ சொல்வியா அப்படின்னு கேட்டு ஆச்சி வினோத்தை திட்டுறாங்க. அப்புறம் முரளி ஆச்சி கிட்ட கேட்கறாரு, ஏன் ஆச்சி நான் தான் தப்பு பண்ணலன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் இப்படி கோச்சுக்கிற அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு ஆச்சி அப்படியே மண்டையை பொழந்துருவேன் அப்படின்னு ஒரு கல்ல தூக்குறாங்க. சும்மா நடிக்காத, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு தான் வலிக்கும், அதனால நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு முரளி. அதுக்கு ஆச்சி, நான் ஏன் மண்டையை பொழந்துக்குவேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முரளி, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு வலிக்கணும் உனக்கு தெரியும், அதனால நீ அதையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்துட்டு ஸ்டெல்லா பாட்டி, சிவகாமி நம்பாத, அவன் சும்மா டயலாக்கா பேசுவன் ஏமாத்த பாக்குறான், ஒரே கிரிஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முரளி ஸ்டெல்லா பாட்டி கிட்ட, என்ன யாருன்னு நினைச்சேன், நாளைக்கே ஆச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் கொல்லி போட போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே ஆச்சி, அதுக்குள்ள எனக்கு ஒன்னும் ஆகாது, உன் பிள்ளை காலேஜ் போற வரைக்கும் நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முரளி, நீ 25 வருஷம் கூட இரு ஆச்சி, ஆனா ஏன் கூட எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் ஆச்சி கோவமாவே இருக்காங்க. அதனால சாரி கேட்கிறாரு முரளி. நீ சாரி கேட்கறதுக்காக நான் சொல்லலையா, திரும்பவும் நான் உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன், இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதையா, ஜாக்கிரதையா இரியா அப்படின்னு சொல்றாங்க. ஆச்சி இப்படி ஃபீல் பண்றதுனால முரளியும் இனிமே யார் பிரச்சனையும் தலையிட மாட்டேன் அப்படின்னு ஆச்சிக்கு ப்ராமிஸ் பண்றாரு.